திருச்சிலுவையின் மகிமை பெருவிழா, சிலுவையை பற்றிய எண்ணங்கள். அன்பார்ந்தவர்களே, இது பொது காலத்தின் 24வது ஞாயிறாக இருந்தாலும் கூட இன்று திருச்சிலுவை மகிமை அடைந்த நாளை பற்றி நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். பொதுவாகவே ஆண்டவரின் விழாக்கள் எல்லா விழாக்களையும் விட தலை சிறந்தது என்பதால் தான் பொதுக்கால ஞாயிற்கு பதிலாக நாம் இந்த விழாவை இன்று சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சிலுவை மட்டுமே கிறிஸ்தவர்களுக்கு முதன்மை அடையாளம். ஏன் என்று கேட்டால், சிலுவையில் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கி உயிர் விட்டு நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் அல்லவா? ஆகவேதான் எல்லா ஆலயங்களிலும் சிலுவையானது மகிமைப்படுத்தப்பட்டு உயரே ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருநாளை பற்றிய வரலாறு நமக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த செப்டம்பர் 14ஆம் தேதியை ஏன் திருச்சிலுவை மகிமை அடைந்த நாளாக கொண்டாடுகின்றோம்? அதற்கு வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். 4வது நூற்றாண்டு வாக்கில் கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் ரோமையை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் ஒரு போருக்கு செல்கின்றார். அந்த போரில் அவர் தோல்வியின் விளிம்பில் இருப்பதாக தெரிந்தது. சோர்வுற்று அவர் அமர்ந்திருந்த நேரத்தில் வானை அண்ணாந்து பார்க்கின்றார். அங்கே ஒளியாலான ஒரு சிலுவை தெரிகின்றது. தெரிந்து அதன் கீழ் ஒரு வாசகம் தெரிகிறது: இந்த சிலுவை அடையாளத்தால் நீ நாளை வெற்றி பெறுவாய் என்று. உடனடியாக விழித்தெழுந்தார். தன் போர் வீரர்களுக்கு ஆணையிட்டார்: எல்லோரும் உங்கள் உடைகளில் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொள்ளுங்கள் என்று. அந்த வீரர்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் சிலுவை அடையாளம் வரைய வேண்டும் என்று. இருந்தாலும் அரசரிட்ட ஆணையாச்சு, வரைந்து கொண்டார்கள். போருக்கு சென்றார்கள். மாபெரும் வெற்றியை கான்ஸ்டன்டைன் பெற்றார். அந்த நாளிலிருந்து சிலுவை அடையாளத்தால் தான் நான் போரில் வெற்றி பெற்றேன் என்று உணர்ந்த கான்ஸ்டன்டைன், இது இந்த சிலுவை அடையாளத்தால் கிடைத்த வெற்றி. ஆகவே இனிமேல் ரோமை சாம்ராஜ்யத்தின் அரச மதமாக கிறிஸ்துவத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார். இதனை அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? கான்ஸ்டன்டைனின் அன்னையாகிய புனித ஹெலன் அம்மா அவர்கள், சிலுவையால் தானே என் மகனுக்கு வெற்றி கிடைத்தது, ஆகவே அந்த சிலுவையை தேடிக்கொண்டு, அந்த சிலுவையில் உயிர் விட்ட இயேசு மரித்த அந்த சிலுவையை தேடிக்கொண்டு நான் செல்ல போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ரோமையிலிருந்து எருசலேம் நோக்கி பயணமாகின்றார். அங்கு பல்வேறு சிலுவைகள் கடந்தன. ஏனென்றால் இந்த காலத்தில் சிலுவை என்பது ஒரு தண்டனைக்குரிய பொருளாக மட்டுமே இருந்தது. எத்தனையோ பேர் சிலுவையில் அறையுண்டிருப்பார்கள் அல்லவா? இதில் இயேசு தொங்கிய சிலுவை எது என்று கண்டுபிடிப்பதில் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளானார். இறுதியாக ஒரு சிறிய துண்டை தேடி கண்டுபிடித்தார். அந்த துண்டை இதுதான் சிலுவையில், இந்த சிலுவையில் தான் இயேசு அறையப்பட்டார் என்று எப்படி கண்டுபிடிப்பது? அதை தொட்டவர்கள் அனைவரும் நலம் பெற்றார்கள். மாபெரும் புதுமை அந்த சிலுவை மரத்துண்டிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. இதை உணர்ந்து கொண்ட புனித ஹெலன் அம்மா அவர்கள் இயேசுவின் கல்லறை அருகே அந்த சிலுவை மரத்துண்டை வைக்கின்றார். பேரரசர் கான்ஸ்டன்டைன் என்ன செய்கின்றார்? தன் அம்மா தேடி கண்டுபிடித்த அந்த சிலுவை மரத்துண்டை அடிப்படையாக வைத்து இயேசுவின் கல்லறை அருகில் ஒரு மாபெரும் ஆலயம் கட்டுகின்றார். அந்த ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்ட நாள்தான் இந்த செப்டம்பர் 14. அந்த நாளை தான் நாம் என்னவென்று கொண்டாடுகின்றோம்? திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். சரி, இந்த ஆலயம் கட்டி முடித்த பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? எல்லா ஆலயங்களும் இனிமேல் சிலுவையை மையப்படுத்தித்தான் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி பிறக்க ஆரம்பித்தது. அதனால்தான் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு நாம் எங்கு சென்றாலும் மைய பொருளாக என்ன இருக்கும்? சிலுவை இருக்கும். அத்தோடு மட்டும் நிற்கவில்லை. என்ன நடந்தது? சிலுவையின் அடியில் அன்னை மரியாவும் யோவான் சீடரும் நின்று கொண்டிருப்பதை போன்று எல்லாரும் ஆலயத்தில் படங்கள் வரைய ஆரம்பித்தார்கள். அத்தோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரது முகம் சாந்த சுரூபியாக இருக்குமாறும், அவர் அழகான தாடி வைத்திருக்குமாறும், அவரது தலைமுடி நீண்டு இருக்குமாறும் அவரது உருவமானது அந்த சிலுவையில் பொறிக்கப்பட அவர்கள் ஆயத்தமானார்கள். அவ்வாறே எல்லா ஆலயங்களிலும் சிலுவையானது இயேசுவின் உருவத்தை தாங்கியதாக வைக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது.
இத்தோடு மட்டும் நிற்கவில்லை, கட்டப்பட்ட ஆலயங்கள் அனைத்திலும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் வாழ்வும் அவர் செய்த புதுமைகளும் படமாக மொசைக் தரை கொண்டு பதிக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே அந்த காலத்தில் கட்டிய கட்டடங்கள் அனைத்திலும் பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு படங்களாக வரையப்பட்டிருப்பதை நம்மால் இன்று ரோமைக்கு சென்றாலும் காண முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருச்சிலுவை எந்த அளவிற்கு மகிமைப்படுத்தப்பட்டது என்று கேட்டால், பெரிய வெள்ளிக்கிழமை அன்று திருச்சிலுவை ஆராதனை என்ற ஒரு சடங்கும் நடத்தப்பட வேண்டும் என்று திருச்சபையில் திருத்தந்தை அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பித்து அதன் வழியாக பிறந்ததுதான் வெள்ளிக்கிழமையில் திருச்சிலுவை ஆராதனை. அப்படி என்றால் சிலுவை எந்த அளவிற்கு மகிமை பொருந்தியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பார்ந்தவர்களே, ஏன் இத்தனை வரலாற்று பேருண்மைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இதெல்லாம் வரலாற்று பெருண்மை. அதாவது சிலுவை எவ்வாறு உயர்த்தப்பட்டது என்பதை நாம் மகிமை எவ்வாறு மகிமைப்படுத்தப்பட்டது என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம். ஆனால் மகிமைப்படுத்தப்பட்டதை பற்றி மட்டும் நாம் அறிந்தோமே. அதற்கு முன்னால், சிலுவை மகிமைப்படுத்தப்படுவதற்கு முன்னால் சிலுவை என்னவாறு நடத்தப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும் அல்லவா? அது எவ்வளவு முக்கியமான செயல். ஆகவே அந்த வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. வாருங்கள் இப்பொழுது முந்தைய வரலாற்றை தேடி போய் பார்ப்போம். முன்பொரு காலத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முன்பாகவும் ரோமானியர்கள் ஒரு தண்டனை கருவியை கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். அதுதான் சிலுவை. அந்த சிலுவை என்பது ஒரு அவமானகரமான செயலை செய்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைக்கு காரணமான ஒரு பொருள். அப்படித்தான் இயேசுவும் அவமானகரமான ஒரு தண்டனையை பெற வேண்டும் என்பதற்காக சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று யூதர்கள் எல்லாம் ஆசித்தார்கள். அதையே இயேசு கிறிஸ்துவும் விரும்பி ஏற்றுக்கொண்டார் அல்லவா? நாம் 2ஆம் நூற்றாண்டிற்கு கடந்து சென்று பார்க்கும் பொழுது ரோமை வீதிகளில் இருக்கக்கூடிய சுவர்களில் எல்லாம் ஒரு படமானது வரையப்பட்டு ஒரு சொற்றொடரானது எழுதப்பட்டிருந்தது. அது என்ன சொற்றொடர் என்று கேட்டோம் என்றால், அலெக்சாமெனோஸ் கிராபிதோ, அலெக்சாமெனோஸ் கிராபிதோ என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த எழுத்திற்கு மேலாக என்ன இருந்தது என்றால் ஒரு படம் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தில் ஒரு சிலுவை இருக்கின்றது. அந்த சிலுவையில் கழுதையின் தலை கொண்ட ஒரு மனிதன் தொங்கிக் கொண்டிருப்பதாக படம் வரையப்பட்டிருந்தது. அந்த படத்திற்கு அருகிலேயே மனித முகம் கொண்ட ஒரு மனிதன் அந்த கழுதை முகம் கொண்ட மனிதனை கை நீட்டி காட்டிக் கொண்டிருப்பதாக காட்டப்பட்டிருந்தது. அதற்கு கீழ்தான் இந்த வாசகம் எழுதப்பட்டிருந்தது, அலெக்சாமெனோஸ் கிராபிதோ. அப்படி என்றால் என்ன பொருள்? கழுதை முகம் கொண்ட மனிதனை தரிசிக்கும் மக்கள் இவர்கள் என்பது அதனது பொருள். இது எதை குறித்து காட்டுகிறது என்பது விளங்குகிறது அல்லவா? யாரை? அந்த காலத்திலெல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி இறந்தார் என்பதை குறித்து கேள்விப்பட்டு இதனால் தானே எங்களுக்கு மீட்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்துவை வணங்கினார்கள். இது ரோமானியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு சிலுவை என்பது அவமானம். அதில் அறையப்பட்டு கொண்டவர் என்பது மிக மோசமான பேர் வழி. அப்பேற்பட்ட ஒரு பொருளையும் ஒரு மனிதனையும் இவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களே என்பது அவர்களுக்கு ஒரு அசிங்கமான ஒன்றாக இருந்தது. இதை கேவலப்படுத்தும் விதமாக, கிறிஸ்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் கேவலப்படுத்தும் விதமாகத்தான் கழுதை முகம் கொண்ட ஒரு மனித உருவத்தை செய்து சிலுவையில் அறையப்பட்டிருப்பதாகவும் அதை ஒருவர் சுட்டி காட்டுவதாகவும் அவர்கள் கிறிஸ்தவர்களை கேவலப்படுத்தும் விதமாக ரோமை நகர் முழுவதும் அந்த வாசகத்தையும் படத்தையும் வரைந்து வைத்திருந்தார்கள். ஏன் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் தெரியுமா? ரோமையர்களை பொறுத்தவரை சூரியன் தான் மிகப்பெரிய கடவுள். சூரியன் ரோமை ராஜ்யத்தையே கட்டி ஆள்பவர். அப்பேற்பட்டவர் வெற்றியின் வீரர். சூரியனுக்கு அருகில் சென்றால் எல்லாமே பொசுங்கி போய்விடும். அப்படி இருக்க தோற்று போய் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு இயேசு என்ற கடவுளை போய் இவர்கள் வழிபடுகிறார்களே, இவர்கள் கேவலமான கடவுள், அவரை வழிபடக்கூடிய கிறிஸ்தவர்களும் கேவலமானவர்கள் என்பதை குறித்து காட்டத்தான் அவர்கள் அவ்வாறு கிண்டல் அடித்து படம் வரைந்திருந்தார்கள். இதுதான் முந்தைய வரலாறு. சரி, இது முந்தைய வரலாறாக இருக்கட்டும்.
இந்த வரலாற்று இந்த சிலுவையை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறார், என்ன நினைத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு பதில் சொல்கின்றன. இயேசு கிறிஸ்து எந்த எண்ண ஓட்டத்தில் இருந்தார்? தனது சாவு மேன்மையானதாக இருக்க வேண்டுமா அல்லது கேவலமானதாக இருக்க வேண்டுமா என்று யோசித்த இயேசு கிறிஸ்து எதை தேர்ந்து கொண்டார் தெரியுமா? கேவலமானதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்து கொண்டார். எப்படி என்று கேட்டால், இன்றைய நற்செய்தியில் நாம் படிக்கின்றோம், மோசேயால் பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டதை போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். இங்கு ஒரு சுவாரஸ்யத்தை கவனித்து பாருங்கள். ரோமையர்களாவது இயேசு கிறிஸ்துவின் தலையை எடுத்துவிட்டு கழுதையின் தலையை வைத்து கழுதை தலை கொண்ட ஒரு மனிதனை வழிபடுகிறார்கள் என்று சொன்னார்கள். சிலுவையை ஒரு கேவலமான பொருளாக பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் எவ்வாறு இறக்க வேண்டும் என்று ஒப்பிட்டு பேசுகின்றார்? மோசே பாலைவனத்தில் பாம்பை உயர்த்ததை போல நானும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். கழுதையை விட கேவலமான வாழ்வை வாழ்ந்த பாம்பை போன்று இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும், அவ்வாறுதான் சாக வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை இயேசு ஏற்றுக்கொண்டார். ரோமானியர்களை விட கீழ்த்தரமான ஒரு சாவை நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்கின்றார். ஏன் அவ்வாறு செய்தார்? வரலாற்றுக்கு பழைய ஏற்பாட்டிற்கு கடந்து சென்று பார்க்கும் பொழுது பாலைவனத்தில் இஸ்ராயல் மக்கள் நடந்து செல்கின்றார்கள். அவர்கள் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக முணுமுணுக்கிறார்கள். விசுவாசம் இல்லாத நேரத்திற்கு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். தள்ளப்பட்டு அவர்கள் கடவுளுக்கு எதிராக பேசியதால் கொள்ளிவாய் பாம்புகள் வந்து மக்களை கடிக்க, அந்த பாம்பின் உருவத்தை பார்த்தாவது நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள், அதாவது நீங்கள் விசுவாசம் இல்லாமல் பேசியதால் தான் நீங்கள் சாவை கண்டீர்கள். இந்த பாம்பு வழியாகத்தான் சாவு ஆதாம் ஏவாளிடம் பேசி சாவே உள்ளே வந்தது. அந்த பாம்பின் நிலையில் தான் நீங்கள் சாவும் நிலையில் தான் இருக்கிறீர்கள். அதை பார்த்தாவது நீங்கள் செத்து பிழைத்தவர்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடவுள் அந்த பாம்பை உயர்த்த சொல்கின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? அந்த பாம்பை போன்றே நானும் கேவலப்பட்டுத்தான் சாக வேண்டும் என்று அந்த சாவை ஏற்றுக்கொள்கின்றார். அது மட்டுமா, ஆண்டவராகிய தந்தை கடவுள் பொன்னாலான கன்றை மக்கள் செய்து அதை வழிபட்ட பொழுது அதையே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசே என்ன செய்தார்? 10 கட்டளைகளை வாங்கி வந்து முதன்முறையாக மக்களுக்கு காட்டவில்லை. அந்த பொன் கன்றுக்குட்டியின் மீது போட்டு உடைத்து அதை சின்ன பின்னமாக்கினார். பொன்னாலான கன்றுக்குட்டியை ஏற்றுக்கொள்ளாத கடவுள் பாலைவனத்தில் மக்கள் தவறு செய்த போது எதை சுட்டிக்காட்டினார்? பொன்னை விட மிக கேவலமான வெண்கலத்தாலான பாம்பை செய்து, கன்றுக்குட்டியை ஏற்றுக்கொள்ளாத கடவுள் பாம்பை செய்து இதை பாருங்கள் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று சொன்னார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கேவலமான சாவாக சொல்லி காட்டுகின்றார். இப்படித்தான் கேவலமான முறையில் தான் அந்த இஸ்ராயல் மக்கள் அன்று உயிர் பிழைத்தார்கள். அதே போன்றுதான் கேவலமான முறையில் மானிட மகனும் உயிர் விட வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் சுட்டிக்காட்டுகின்றார். அப்படி கேவலப்பட்டாலும் கூட ஒரு நாள் இல்லை என்றால் மற்றொரு நாள் இந்த சிலுவையானது மகிமைப்படுத்தப்பட்டே தீரும். ஏனென்று கேட்டால், அந்த சிலுவையில் இறந்தது சாதாரண மனிதன் அல்ல, கழுதை தலை கொண்ட மனிதன் அல்ல, பாம்பும் அல்ல. இறந்தது கடவுளின் மகன், வாழும் கடவுளின் ஒரே மகன். இந்த காரணத்தினால் ஒரு நாள் மக்களே தேடி வந்து இந்த சிலுவையை உயர்த்துவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை தேடி தேர்ந்து கொண்டார். அப்படித்தான் செப்டம்பர் 14ஆம் தேதி இந்த சிலுவையானது 313வது ஆண்டு வாக்கில் அதற்கு பிற்பாடு அந்த சிலுவையானது உயர்த்தப்பட்டு மகிமை அடைந்தது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இந்த நிகழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? அவர் கேவலப்படுத்தப்பட்டார், கேவலமான சாவையும் ஏற்றுக்கொண்டார். சாவுக்கு பிற்பாடும் அவரை கேவலப்படுத்தினார்கள். ஆனால் காலம் பதில் சொன்னது, கடவுள் பதில் சொன்னார், அவரும் மகிமைக்குரியவர், அவர் மாண்ட சிலுவையும் மகிமைக்குரியது என்று. நம் வாழ்வில் எத்தனையோ பேர் நம்மை கேவலப்படுத்தலாம். நாம் இறந்த பிறகும் கூட தூற்றி பேசலாம். நம் குடும்பத்தை பற்றி கூட ஏற்கு மாறாக சொல்லலாம். ஆனால் கவலை கொள்ள வேண்டாம். கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார். அவர்
கேவலம் அனைத்தையும் தூக்கி போட்டு நம்மை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவார். இந்த விசுவாசம் மட்டும் இருந்துவிட்டால் போதும். திருச்சிலுவை எவ்வாறு மகிமை பெற்றதோ அதே போன்று மனிதர்களாகிய நாமும் சிலுவையின் வழியாகவும் அதில் தொங்கிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் உயர்த்தப்படுவோம் என்பது மட்டும் உறுதி.